எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதே. நல்லா இருக்கீங்களா? வெரி குட். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு வந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கின்ற ஒரு தாய், தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வைக்கின்ற ஒரு தாய். அன்னைக்கு ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா தினம் தினம் கேட்குறாங்களே, வருஷ கணக்கில் ஏதாவது உதவி செய்வோன்னு சொல்லி அந்த பங்கினுடைய குருவானவர் வழியாக ஒரு 100 பவுன் நகை கொடுத்து அந்த தாய்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு நாள் மாலை திருப்பலி முடிந்த பிற்பாடு அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த குருவானவர், இந்த அம்மா இந்த ஒரு 100 பவுன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கடனெல்லாம் அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அப்படி தானே? சந்தோஷம் தாங்க முடியல. என்னடா ஆண்டவர் வந்து இப்படி நம்ம மன்றாட்டை வந்து கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு கிளம்பும்போது அந்த குருவானவர் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறார். இதுவும் ஆண்டவர் சொன்னதுதாம்மா, காலையில் பூசைக்கு வரும்போது உன்னோட வீடெல்லாம் கொஞ்சம் திறந்து போட்டுட்டு வாங்க, வீட்டில் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது, இந்த 100 பவுன் தானே வச்சுட்டு காலையில் வரும்போது பூசைக்கு வரும்போது நல்லா எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்துட்டு வாங்க, பூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூட்டிட்டு வருவீங்களா இல்லை திறந்துட்டு வருவீங்களா? அந்த அம்மாவுக்கு ஒன்றும் காதில் பெருசாக வாங்கிக்கல, போயிட்டாங்க, நல்லா தூங்குனாங்க, ஒரே சந்தோஷம். அக்கம் பக்கத்தில் நிறைய திருடர்கள்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நல்லா சந்தோஷமாக தூங்கிட்டு காலையில் மறுபடியும் பூசைக்கு வரும்போது அவங்களுக்குள்ள வெளியே வரும்போது என்ன தோணும்? பூட்டலாமா வேணாமா? குருவானவர் அங்கே தான் இருக்கிறார், பூட்டலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இருந்தாலும் ஒரு கீழ்ப்படிதலோட கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தால் அன்னைக்கு பார்த்தா ஒரு திருவிழா. ஃபாதர் பாட்டு பூசை வைக்கிறாரு, உன்னதங்களில் பாடுறாங்க, அது பாட்டு போகுது. அவங்க மனசு ஃபுல்லாக எங்கே இருக்கோம்? கதவை திறந்து வச்சுருக்கிறோம், தங்கம் வீட்டில் இருக்குது. அன்னைக்குன்னு பார்த்து வந்த ஒரு குருவானவர் என்ன மாதிரி அதிகமாக பேச ஆரம்பிக்கிறார். அவர் பாட்டு பிரசங்கம் 5 நிமிஷம் வைக்க வேண்டியது 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போனோன்னே அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னடா இது இப்படி நடக்குதுன்னு. ஆனால் அந்த பிரசங்கத்தில் அந்த குருவானவர் சொல்கிறார், இன்னைக்கு இந்த திருப்பலியில் வந்திருக்கிறவங்களுடைய வீட்டில் திருடப்படும், நகை காணாமல் போகும். ஆனால் ஆண்டவர் திருப்பலி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அம்மா குருவானவரை பார்த்தா அவங்களுக்கு காணாமல் போனது ரெட்டிப்பாக அவங்களுக்கு திருப்பி அவரே கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் காதில் விழுமா? விழாது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய ஆன்மா இங்கே, உடல் மட்டும்தான் இருக்குது, ஆன்மா வீட்டில் இருக்குது. திருப்பலி முடிஞ்ச அடுத்த நொடி அந்த அம்மா எங்கே போவாங்க? நேராக வீட்டுக்கு போவாங்க. ஆனால் பிரசங்கத்தில் அந்த குருவானவர் என்ன சொன்னார்? ஒரு வீட்டில் திருடு போகும், அதன் பிற்பாடு திருப்பலி முடிஞ்ச பிற்பாடு குருவானவர்கிட்ட வந்து ரெட்டிப்பாக வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இது யதார்த்தமான ஒரு கதை தான். இன்றைய நற்செய்தியை படித்தோன்னா இப்படி தான் யோசித்தேன். நாம் மனிதர்களாக இருக்கின்றோம், நம்முடைய உள்ளம் நமக்கு பிடித்தவையே சுற்றி சுற்றி வருகின்றது. அதனால் ஆண்டவர் நமக்கு பிடித்தவை விட அவருக்கு பிடித்த நபர்களை நம் அருகில் வைத்திருக்கின்றார். நமக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சிறிய கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றார். ஆனால் நம்ம அந்த கஷ்டத்தையும் ஒதுக்கிறோம், நம் அருகில் வைக்கின்ற உறவுகளையும் நண்பர்களையும் கூட சில நேரங்களில் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். ஒரு சுயநல ஒரு போக்கு, எனக்கு இது கிடைத்தாக வேண்டும், எனக்கு அதில் மட்டும்தான் நிம்மதி என்று நினைக்கின்ற பொழுது நாம் இருப்பையை இழந்து விடுகின்றோம். அதற்கு பதிலாக ஆண்டவர் அதிகமாக கொடுக்க நினைக்கின்றார். அவர் கொடுக்க நினைப்பதை கூட நாம் புரிந்து கொள்ளாமல், அவருடைய வார்த்தையை கேட்காமல், என்னுடைய கண்ணுக்கு இதுதான் தேவை, இதை பார்க்கின்ற பொழுது அழகாய் இருக்கின்றது, இந்த 100 பவுன் தங்கம் தான் எனக்கு அவசியன்ற மாதிரி இந்த ஒரு காரியத்தை தான் நான் செய்வேன், இதன்படி தான் எல்லாருமே வாழணும்னு, மற்றவங்கெல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி வாழணும், அதில் தான் சந்தோஷம். பல நேரங்களில் அறியாமையில் இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தோன்னா, பல பேர் அழிச்சிட்டு அரசனாக வந்து அமர்கின்ற அவருக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பரிசு என்ன அப்படின்னா, அந்த திருக்கோவிலுக்கு வெளியே கூட்டிட்டு போயிட்டு கொல்லப்படுகின்றார்கள். அந்த தகுந்த நேரம் வருகின்ற பொழுது, உண்மை சான்று பகர வேண்டிய நேரம் வருகின்ற பொழுது பொய்மை எல்லாம் அழிந்துவிடும். அந்த நேரத்தில் கண்ணில் எது உண்மையானது என்று வெளிப்படும். என்னுடைய கண்ணுக்கு நான் செய்த தவறு வெளிப்படுகின்ற பொழுது நான் அங்கு
கெட்டுப்போனவனாக இருக்கின்றேன். அதைவிட இறை வார்த்தைப்படி வாழ்ந்து உண்மைக்கு சான்று பகர எப்பொழுதும் முயற்சி செய்கின்ற பொழுது, அந்த உண்மைக்குரிய ஆண்டவர் என் வருகில் வருகின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனை தூய்மையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் பிறரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அது தன்னிடம் எதையும் வைத்துக் கொள்ளாது. ஆண்டவருடைய அன்பை ஒரு தெளிவான தண்ணீரை போல, ஒரு அழகான நீரோடை போல நம்முடைய உள்ளம், நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். ஆமேன்.